அதுங்க 3 எறும்புங்க போயிட்டு இருந்துச்சாம். முதல் எறும்பு என் பின்னாடி 2 எறும்பு வருதுன்னு சொன்னுச்சாம். 2வது எறும்பு என் பின்னாடி 1 எறும்பு வருதுன்னு சொன்னுச்சாம். 3வது எறும்பு என் பின்னாடி இன்னொரு எறும்பு வருதுன்னு சொன்னுச்சாம். எப்படி? எப்படி? 3வது எறும்பு பொய் சொல்லிடுச்சாம். ரேவதி, எறும்பு போய் சொல்லுச்சா இல்ல நீ போய் சொல்றியா? எறும்பு தாங்க பொய் சொல்லுச்சு. இந்த ஜோக்குக்கு தான் நீ சிரிச்சியா? ஆமாங்க. இந்த கேவலமான ஜோக்குக்கா நீ சிரிச்ச? நல்ல ஜோக் தானேங்க? இது ஒண்ணும் அவ்வளவு நல்ல ஜோக்கா இல்லையே. நல்ல ஜோக் தாங்க. கன்றாவியா இருக்கு. அப்ப நீங்க ஒரு ஜோக் சொல்லுங்க. இவ்வளவு கேவலமாலாம் என்னால ஜோக் சொல்ல முடியாது. இது ஒரு ஜோக்கு. இதுக்கெல்லாம் குடும்பத்தோட கூடி உட்கார்ந்து சிரிக்கிறீங்க பாத்து பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பயங்கர போறாங்க. இனிமே நீ இந்த மாதிரி ஜோக்குக்கெல்லாம் சிரிக்க கூடாது, புரியுதா? சரிங்க, சிரிக்கல. உன் நொண்ணனுக்கு ப்ரமோஷன் கிடைச்ச விஷயத்த மறைச்சிருக்கான். இத நான் போய் உங்க அப்பா கிட்ட சொன்னா உங்க அப்பா என்ன பண்ணிருக்கணும்? உன் அண்ணனை கூப்பிட்டு கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு அவன் கிட்ட கொஞ்சிட்டு இருக்காரு. இப்ப நீ சிரிச்சியா? இல்லையே. நான் தான் பார்த்தனே. அந்த ஜோக் ஞாபகம் வந்துச்சுங்க. நினைச்சு நினைச்சு சிரிக்கிற அளவுக்கு அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய ஜோக் இல்ல. அந்த ஜோக்க நினைச்சு நீ இனிமேல சிரிக்க கூடாது, புரியுதா? சரிங்க, சிரிக்கல. ஏங்க, நீங்க வருத்தமா இருக்கீங்களா? நான் ஏண்டி வருத்தப்படணும்? நீங்க நினைச்சு வந்தது ஒரு விஷயம், நடந்தது வேற ஒண்ணு. அதனால எதுவும் வருத்தமா இருக்கீங்களா? நான்லாம் எதையும் நினைச்சு வரல. ஒரு ரகசியத்தை வீட்ல சொல்லணும்னு வந்தேன், சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஓ அண்ணனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சா நான் ஏண்டி வருத்தப்படணும்? தங்கராஜ் ஒன்னும் அவ்வளவு மட்டமான ஆள் இல்ல. நாம ஒண்ணு நினைச்சு போனா மாமா ஒண்ணு பண்ணி வைக்கிறாரு. குடும்பம் இது. ச்சே. துணியெல்லாம் நான் மிஷின்ல போட்டுருவா? போட்டுரு மதி. ஏதாவது வேணுமா? ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். டீ குடிச்ச டம்ளர் நடு வீட்டுல அப்படியே இருக்கு. அதுவும் அவ புருஷன் டீ குடிச்ச டம்ளர் எடுத்துட்டு போனோம்னு அவளுக்கு தோணுதா? எனக்கு பேங்க்ல இருந்து ஒரு லெட்டர் வரும். நான் இல்லாதப்போ வந்துச்சுன்னா அதை நீங்க வாங்கி வைக்கிறீங்களா? வாங்கி வைக்கிறேன் மதி. தேங்க்ஸ். உங்க மாமாவுக்கு கண்ட பொருள் கண்ட இடத்துல இருக்கிறது பிடிக்காது. அது இருக்கிற இடத்துல இருக்கணும்.
இது சுரேஷ் டீ குடிச்ச டம்ளர்ல அவனுக்கு இதே வேலை அப்படியே வச்சுட்டு போயிடுவான். நீரு ஏமா, உன் புருஷன் டீ குடிச்சிட்டு டம்ளரை வச்சுட்டு போயிருக்கான். நீ இந்த பக்கம் 1000 தடவை நடக்கிற, அந்த பக்கம் 500 தடவை நடக்கிற, அத சுத்தி சுத்தி போற. ஆனா அதை எடுத்து வைக்கணும்னு உனக்கு தோணல? நானே எடுத்து வைக்கிறேன் அத்தை. இல்ல நீ இரு. நான் தொண்டைய கணக்கிறேன், கண்ணை காட்டுறேன், எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிற. அதெல்லாம் நான் சொல்றதுக்கு முன்னாடியே இவள எடுத்து வைக்க வேண்டாமா? இவ புருஷன் டீ குடிச்ச டம்ளர் தானே. டீ குடிக்க தெரிஞ்ச புருஷனுக்கு டீ குடிச்ச டம்ளரை சிங்க்ல போடணும்னு தெரியாதா? ஓஹோ, ஆம்பளைங்க அதெல்லாம் வேற பண்ணணுமோ? ஏன் ஆம்பளைங்க கை கிச்சனுக்குள்ள எல்லாம் போகாதா? ம், அதே என்ன திமிரா? நீயே ஒரு வேலை செய்யலன்னு கேட்டா அத யார் செஞ்சிருக்கணும்னு சொல்லி காட்டுவியா? கல்யாணம் ஆகி வந்த இத்தனை நாள்ல ஒரு விஷயமாவது எதிர்த்து பேசாம செஞ்சிருக்கியா நீ? மாப்பிள சொன்னாரேன்னு என்ன ஏதுன்னு கேட்காம விசாரிக்காம உன்னை சுரேஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா நீ என்னடான்னா ஒரு நிமிஷம் கூட நிறுத்தாம எதிர்த்து பேசிட்டு இருக்க, ஏருக்கு மாறா நடந்துகிட்டு இருக்க. அத்தை விடுங்க அத்தை. என்ன விடுறது? என்னதான் புள்ளைய வளர்த்து வச்சிருக்காங்களோ தெரியல. பேக மாட்டிக்கிட்டு வேலைக்கு போகதான் சொல்லி கொடுத்திருக்காங்களே தவிர வேற எதுவும் சொல்லி கொடுக்கல. அதெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியதை சரியாதான் சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஒரு ஆம்பளைய நல்லபடியா பாத்துக்கிறது தான் அவன் பொண்டாட்டியோட முக்கியமான கடமைன்னு உங்க வீட்டுல சொல்லி கொடுக்கலையா? இல்ல எனக்கு புரியல. உங்க பையன் டீ குடிச்சிட்டு இங்க டம்ளரை வச்சுட்டு போவாரு, அதை எடுத்து போட ஒரு ஆள் வேணும்னு தான் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? பாத்தியாடி, பாத்தியா இவ என்ன பேச்சு பேசுறான்னு பாத்தியா? அத்தை நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அத்தை. அதே நீயும் அமைதியா இரு. நான் என்ன பண்ண? நாம பார்த்து பேசி விசாரிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? திடீர்னு வந்து மணமேடையில உட்கார்ந்தவ தானே இவ. நானே எல்லாம் வந்து உட்காரல, என்ன உட்கார வச்சாங்க. ஐயோ 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 ஐயோ, வாயா இது? அப்பா, கேவலமா எல்லாம் வளர்த்து வச்சிருக்காங்க. உன்னை திட்டுறதுலயோ கேள்வி கேட்கறதுலயோ எந்த பிரயோஜனமும் இல்ல. எல்லாம் இவ அம்மாவை சொல்லணும். எங்க அம்மா என்ன ஒழுங்காதான் வளர்த்திருக்காங்க, நீங்க தான் உங்க பையனை சரியாவே வளர்க்கல. என்ன சொன்ன? இப்ப நீ என்ன சொன்ன? நான் என் புள்ளைய நல்லா வளர்க்கலையா? ஆமா, சாப்பிட்ட தட்டை எடுத்து போட மாட்டேங்கிறாரு. டீ குடிச்ச டம்ளரை இதோ இங்கே வச்சுட்டு போயிடுறாரு. தலை தொடச்சா அந்த டவலை பெட்லயே போட்டுடுறாரு. மாத்திர ட்ரெஸ்ஸ கூட லாண்ட்ரி பாஸ்கெட்ல போட மாட்டேங்கிறாரு. பேண்ட கழட்டுற இடத்துல அப்படியே போட்டுடுறாரு. அது ஒரு ஆள் நிக்கிற மாதிரி நிக்குது. பேசிக்கா பண்ண வேண்டிய விஷயங்களை கூட பண்ண தெரியாத மாதிரிதான் நீங்க உங்க பையனை வளர்த்து வச்சிருக்கீங்க. அவரோட வேலைய அவரே தான் செய்யணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கணும். அப்படி செஞ்சிருந்தா வந்திருக்கிற மருமக எதுவும் செய்யலையேன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. வேலைக்கு போற ஆம்பளைங்க அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க. ஏன் பொம்பளைங்களும் தான் வேலைக்கு போறாங்க? எது அந்த 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு போய் பாடம் எடுத்துட்டு வரியே அத சொல்றியா? 20,000மோ 2,000மோ அது விஷயம் இல்ல, வேலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் விஷயம். இங்க பாரு, தன்னோட வேலையை செய்யறதுக்கு கூட பின்னாடி ஒரு ஆள் வேணும்னு எதிர்பார்க்கறீங்கல்ல, அதெல்லாம் டூ மச். முடியாதவங்களுக்கு செய்யலாம், குழந்தைங்களுக்கு செய்யலாம். ஆம்பளையா பிறந்துட்ட ஒரே காரணத்துக்காக அவங்கள இடுப்புல தூக்கி வச்சுட்டுலாம் நடக்க முடியாது. ஆ, ஆ, ஐயோ, ஆ, என் நெஞ்சு வலிக்குதே, என்னால வலி தாங்க முடியலையே. அம்மா வலிக்குதே. ஆ, அத்தை ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்ல வேணாம். தண்ணி குடிக்கிறீங்களா? ஆஹா, ஆ, இது வரைக்கும் யாருமே என்ன மரியாதை குறைவா பேசினதே இல்ல. அம்மா, ஐயோ, ஆ,
வளர்த்தா லட்சுமி மாதிரிதான் பிள்ளைங்களை வளர்க்கணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கு புள்ள வளர்க்க தெரியாதுன்னெல்லாம் யாருமே சொன்னதில்ல. ஆனா அவ சொல்லிட்டாளே, என்னால தாங்க முடியலையே. ஐயோ அம்மா, என்னால தாங்க முடியலையே. ஐயோ அம்மா வலிக்குதே. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா அம்மா, ஐயோ வலி தாங்க முடியலையே. அம்மா மலரு இருந்தாப்ல நான் போய் சேர்ந்துட்டேன்னா ஸ்ருதிய நீயும் பாக்யராஜும் நல்லா பாத்துக்கணும். அம்மா அம்மா, அவளை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும். ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்புறம் சித்து சித்து பாவம், அவனுக்கு ஐயோ அம்மா, அவனுக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுத்துருங்க. அவன் எப்படியாவது பழச்சுக்கிட்டோம். ஐயோ அம்மா, ஐயோ. உங்களுக்கு எதுவும் ஆகாது அத்தை. நான் சொல்ல பொறுக்க மாட்டேன் மலரு. என் வளர்ப்பு சரியில்லைன்னு பேசுனதுக்கு அப்புறமும் நான் உயிரோட இருப்பேனா? ஐயோ, நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் உயிரோட இருக்க மாட்டேன். என் மாமியார் என்னென்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? கண்டபடியெல்லாம் பேசியிருக்காங்க. எடுத்து ஒரு வார்த்தை பேசியிருப்பேனா? சரிங்க அத்தைங்கிறத தவிர ஒரு வார்த்தைய வாயில இருந்து வந்திருக்கும்.